வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, வேதாத்திரிய தத்துவங்களிலே நமது வாழ்வியல் சார்ந்த தத்துவங்கள் என்று சொன்னால் அது இந்த செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும். இப்போ சஞ்சித கர்மம் என்பதை தீர்க்கும் ரகசியங்கள் என்ற ஒரு தலைப்பு இன்று சிந்தனைக்காக எடுக்கப்பட்டது. அந்த தலைப்பின் கீழ் நமது வேதாத்திரிய கருத்துக்களை மிகவும் அற்புதமாக வெளிப்படுத்திய சாந்தி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அவங்க இந்த ரகசியம் என்பதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை முதலில் சொன்னார்கள். ரகசியம் என்பது தமிழ் வார்த்தையிலே மந்தனம் என்று அது நமக்கு புதிதாக இருக்கிறது. நாம் நிறைய சொற்களை நமது நடைமுறையில் நாம் சொல்லிக் கொண்டிருப்பதையே நாம் பயன்பாடாக செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. அந்த ரகசியமும் இன்று வெளிப்பட்டு விட்டது. சரி, இப்போ கர்மா என்பதே இன்றைய சமுதாயத்தில் ரகசியமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ரகசியம் என்று சொன்னாலே மறைக்கப்படுவது அல்லது அறியப்படாமல் இருப்பது. அதாவது ஒருத்தர் பர்பஸா மறைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நாம் அதை அறிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதுவும் ரகசியமாகத்தான் இருக்கிறது. அறியாமை என்று சொல்லலாம். இப்ப எதை அறியாமல் இருக்கிறோமோ அது ரகசியமாக இருக்கிறது. ஏன் அறிய முடியவில்லை என்றால் அது நமக்கு கொடுக்கப்படவில்லை அல்லது போதிக்கப்படவில்லை. அந்த சமுதாயம், நமது பெற்றோர்கள் அதை போதிக்கப்படவில்லை, அவர்களால் போதிக்கப்படவில்லை. அப்ப அது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. இன்றைக்கு கர்மா என்ற ஒன்றை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு கேள்விக்குறி. கர்மவினை என்று சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் தான் அப்படி இருக்கிறார்களா என்று கேட்டால் எனக்கு தெரிந்து 2 நாள் பயிற்சிக்கு 20,000 வாங்கி கொண்டு ஆன்மீக பயிற்சி நடத்தக்கூடிய ஒரு மகா குரு என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் அவரே என்ன சொல்லுகிறார், இந்த கர்மவினை என்ற அந்த கர்மத்தை தூக்கி வெளியே போடு, கர்மவினைன்னு ஒன்று இல்லை அப்படின்னு அவர் பாடம் நடத்துறார். இப்போ ஏன் இப்படி என்று சொன்னால் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் தத்துவங்களை கொடுக்கக்கூடிய ஆன்மீகமாக இப்பொழுது ஆன்மீகம் மாறிவிட்டது. அப்ப இந்த இடத்துல மகரிஷி அவர்கள் இந்த செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் என்ற 2 தத்துவத்தையும் மிகவும் முக்கியமாக அகத்தாய்வு பயிற்சியிலே கொடுத்து விட்டார். ஏனென்று சொன்னால் நமது வாழ்க்கை என்பதே இதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது என்ற ஒரு ரகசியத்தை முதல்ல உடைச்சு எடுக்கிறார். ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக பிறக்கிறான் என்று சொல்லும் பொழுதே அந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன என்பதிலேயே மகரிஷி என்ன சொல்லிட்டார், அங்கேயே சஞ்சித கர்மம் என்ற அந்த வினையின் தொகுப்பால் தான் அவன் பிறக்கிறான் அல்ல, உருவாகிறான் என்று சொல்லிவிட்டார். ஒரு கரு உருவாகிறது என்று சொன்னாலே அங்கு சஞ்சித கர்மம் என்ற அடிப்படையில் தான் அது உருவாகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறப்பு என்பதே இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் மகரிஷி சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே சஞ்சித வினை என்ற ஒரு தொகுப்பால் தான் பிறக்கிறான். அப்ப வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று
சித்தர்கள் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். சரி, அப்ப அதுவே ஒரு ரகசியமாக இருக்கிறது. சரி, அந்த ரகசியத்தை எப்படி அதை போக்குவது என்ற ரகசியம் இது. விளக்கம் என்பதை ரகசியம் என்று சொல்லி, இப்ப இந்த ரகசியம்ங்கிற வார்த்தையை சொல்லாதான் மக்கள் கொஞ்சமாவது அதை கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த தலைப்பில் இதை போட்டுட்டோம். சரி, இதுல இந்த கர்மவினையை போக்குறதுல இந்த வைத்திய முறையும் பக்தி மார்க்கமும் எப்படி உதவும், இது ரெண்டையும் நம்ம இங்க சொல்லியிருக்கிறோமே. அப்படிங்கும்போது இது வர்மா, அக்குபஞ்சர் இது மட்டுமல்ல, இங்க ஹோமியோபதி மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் இது எல்லாமே மனதை இயல்புக்கு கொண்டு வரக்கூடிய வேலையைத்தான் செய்கிறது. உயிராற்றலின் அந்த தடையை நீக்கி மனதை இயல்புக்கு கொண்டு வரக்கூடிய வேலையைத்தான் செய்கிறது. இதைத்தான் மரபு வழி மருத்துவம் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் அதைத்தான் செய்கிறது. அதை செய்த பிறகு அந்த மனம் இயல்புக்கு வந்து விடுகிறது, உயிரினுடைய இயக்கம் இயல்புக்கு வந்து விடுகிறது. இந்த உயிரினுடைய இயக்கம் இயல்புக்கு வந்தவுடன் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகி விடுகிறது. மனதினுடைய இயல்புக்கு வரும்பொழுது மனதில் உள்ள துன்பங்கள் விலகுகிறது. இப்போ மொத்தமாக கர்மவினைனாலே ரெண்டு தான். மகர்ஷிகிட்ட கேட்போம், கர்மவினை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? மகர்ஷி ரெண்டே ரெண்டு தான் பண்றார். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். இது ரெண்டு இருந்துச்சுன்னா கர்மவினை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. ரைட்டு. அப்ப இந்த உடலிலே இருக்கக்கூடிய நோய் அது தீர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? உயிரினுடைய இயக்கம் இயல்பு நிலைக்கு வரணும். அவ்வளவுதான். உயிரினுடைய இயக்கத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் உடலில் உள்ள நோய்கள் படிப்படியாக விலகிவிடும். இதைத்தான் விஞ்ஞான மருத்துவம் அல்லாத அனைத்து மருத்துவமும் செய்கிறது. இப்ப இந்த மருத்துவம் அந்த நோயை குணப்படுத்துவது இல்லை. அதாவது ஆங்கில மருத்துவம் நோயையும் குணப்படுத்துவதில்லை. அது அதற்கு மாறாக நோயை தெரியாமல் அமுக்கி வைத்து அதை பெரிய நோயாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நம்ம விட்டுருவோம். அதை கடந்து மற்ற எல்லா மருத்துவங்களுமே அந்த மருத்துவம் அந்த நோயை குணப்படுத்துகிறதா என்றால் இல்லை. அவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த மருத்துவம் எதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய இயக்கம் இயல்பாக இயங்குவதற்கு உரிய வேலையை செய்கிறார்கள். அந்த உயிரினுடைய இயக்கம் இயல்பாக வரும் பொழுது அது என்ன செய்யுது? அதை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நீக்கி அது உடலை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. ஆரோக்கியமாக மாற்றுகிறது, அதுவும் இயல்புக்கு கொண்டு வருது. அவ்வளவுதான். அப்ப அதே போல இந்த மனதினுடைய இயக்கமும் அது இயல்புக்கு வருகிறது. ஏன்? உயிரும் மனமும் ஒன்றுதானே. உயிரினுடைய இயக்கம் இயல்புக்கு வரும்போது மனதினுடைய இயக்கமும் இயல்புக்கு வரும் அல்லவா? இது இந்த இடத்துல வேதாத்திரி தத்துவம் தெரிந்தவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்? உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்பதை புரிந்து கொண்டவர்களால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ உயிர் அதாவது இயல்புக்கு வந்துட்டா மனம் இயல்புக்கு வரும். சரி, மனம் இயல்புக்கு வந்துச்சுன்னா உயிர் இயல்புக்கு வந்துடும். ஹோமியோபதி மனதை இயல்புக்கு கொண்டு வந்து உயிரின் இயக்கத்தை இயல்புக்கு கொண்டு வருவது. அக்குபஞ்சர் இந்த வர்மாலாம் உயிரின் இயக்கத்தை இயல்புக்கு கொண்டு வந்து மனதின் இயக்கத்தை இயல்புக்கு கொண்டு வருவது. ரெண்டும் வயசு வருஷம், அதாவது ஒரு சிறிய வேறுபாடாக இருக்கிறது. அப்ப இவைகள் இந்த கர்மவினையை கழிப்பதற்கு உதவுகிறது என்பதை நாம் இங்கு நமது மகர்ஷி தத்துவமும் தெரிந்து இந்த வைத்திய முறையும் தெரிந்ததினால் இவை இரண்டையும் இணைத்து நாம் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். சரி, மந்திர உச்சாரணங்கள், பக்தி மார்க்கம். அது பக்தி மார்க்கம் மந்திர உச்சாரணங்கள்னா அது ஒரிஜினலா இருந்த காலத்தில். இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திர உச்சாரணங்கள்லாம் அது மாதிரி அது எப்பயும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. ஆனால் அப்படி அந்த மந்திர உச்சாரணங்கள் மூலம் இருந்தாலும் அங்கேயும் என்னாகும்? இந்த கர்மவினை கழியும். எப்படி கழியும் என்று கேட்டால் நமக்கு பல சோதனைகள் வந்து கழியும். நீ அதனாலதான் பக்தி மார்க்கத்தில் ரொம்பவும் உண்மையான பக்தியில் இருப்பவர்களுக்கு
சோதனை வரும் என்று சொல்வார்கள். அந்த சோதனை என்ன? அந்த கர்ம வினை கழிந்து வெளியே போகக்கூடிய ஒரு நிலை. நல்ல பக்தியில, ரொம்ப உண்மையான பக்தியில இருப்பாரு. உண்மையான மந்திர உச்சாடங்கள் சொல்லி கரெக்டா அவரு இருக்கிறார்னு வச்சுக்கோமே. அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை கழியறது எப்படி கழியும்? சமுதாயத்தில் அவமானங்கள் அவருக்கு வரும். அவர்களுக்கு மன ரீதியாக நிறைய ஒரு இடர்பாடுகள் வர்ற மாதிரி இருக்குங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இது என்ன சோதனை என்று கேட்பார்கள். அந்த சோதனையின் மூலம்தான் அங்கு விளைவு அங்கு மாற்றப்படும். அப்ப அது அது விலகும் போது, நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மவினை விலகும் போது, அது எப்படி விலகும்? ஒன்று துன்பமாகத்தான் விலகும். அப்ப இதெல்லாமே நாம் அந்த கழிவுகள் வெளியேறி விலகி, அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாக ஒரு துன்பத்தை அனுபவித்து அதை தூய்மை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு அடுத்து நம்ம மகரிஷி தத்துவத்துக்கு முழுசா வந்துட்டோம் பாருங்க. என்ன அது? அன்பும் கருணையும். அங்க வந்துட்டோம் பார்த்தீங்களா? இங்க வரும்போது நாம எதையும் துன்பமாக அனுபவிக்காமலேயே அந்த கர்மவினையை நாம் தூய்மை செய்யும் ரகசியம்தான் இந்த அன்பும் கருணை. அப்ப மகரிஷி என்ன பண்றாரு? நீ அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்ப அந்த ஞான மார்க்கத்துக்கு வந்துடுறார். இப்ப அதையுமே ரெண்டா பிரிச்சு சொன்னாங்க. எப்படி? தன்னிடமிருந்து அது விலகுகிறது. இப்போ ஒரு 10,000 சொன்னாங்களே, அது போகும்போது இவருக்கு மனசுக்குள்ள ஒரு துன்பம் இருக்கு. இருந்தாலும் தத்துவம் தெரிஞ்சதுனால சரி கர்மவினை விலகுதுன்னு நினைச்சுக்கிறார். தத்துவம் தெரியாதவரு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ரைட்டு. இப்போ மகரிஷி இந்த பாவப்பதிவுகளை போக்கும் வழிகளுக்கு அதுக்கு என்ன வழி சொல்றப்ப என்ன சொல்றாரு? ஒன்று பிராயச்சித்தம்னு சொல்றாரு, இன்னொன்னு மேல்பதிவுன்னு சொல்றாரு. நீ நல்லா பாருங்க. இந்த பிராயச்சித்தம் என்பது முழுக்க பிராரப்த கர்மம் என்பது விலகுவதாகத்தான் இருக்கும். அதற்குத்தான் பிராயச்சித்தம். பிராயச்சித்தம்னா என்னன்னா, நாம துன்பம் கொடுத்தது தெரிஞ்சிருச்சு, நமக்கே தெரியுது. அதுக்கு ஒரு மாற்று செயலை செய்து அந்த கர்மவினையை கழிக்கிறோம். அப்ப நமக்கே தெரியுது நம்மளே செஞ்சது அப்படிங்கும்போது அது எது? பிராரப்த கர்மம் தானே. அந்த சஞ்சிதம்ங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன துன்பம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியாது. அதுதான் சஞ்சித கர்மம். அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? மேல்பதிவு என்று சொல்லிவிட்டார். மேல்பதிவு என்று சொன்னார். மேல்பதிவு என்பதுதான் புண்ணியம். இப்ப அது அந்த இடத்துல இந்த புண்ணியம் என்பதும் மேல்பதிவு என்பதும் ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மேல்பதிவு என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணியம் என்பது செய்யத்தான் சஞ்சிதம் விலகும் என்பதை நாம இந்த இடத்துல ரொம்ப விளக்கமாக அவங்களும் விளக்கி சொன்னாங்க. இந்த அன்பும் கருணையை பற்றி நிறைய பேசிட்டாங்க, நிறைய சொன்னாங்க. இப்போ இந்த அன்பும் கருணையும் என்பதை சொல்லும் பொழுது, இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு 10-15 நாட்களாக இந்த அன்பும் கருணையிலே ஒரு புதிய ஒரு விளக்கம் நாம் இப்பொழுது தமிழ் ஆனந்தத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஒரு 2 வாரங்களாக இந்த தத்துவம் நமக்கு வெளிப்பட்டது. என்ன என்று சொன்னால், அன்பும் கருணையும் என்று சொல்லுகிறோமே, இப்ப மகரிஷி கூட சொல்லுவாங்க, இறைவனுடைய இறை தன்மை, இறைவனுடைய குணம் அன்பும் கருணையும் அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்குள்ளாக கருமையத்தின் மையத்திலே அறிவாகிய தெய்வம் இருக்கிறது, அன்பும் கருணையுமாக இருக்கிறது. அப்ப துரியாதீத தவத்தில் நம்ம இறைவனோடு இணையும் போது நம்மிடம் வெளிப்படுவது அன்பும் கருணையும். இது எல்லாமே அவங்க சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த அன்பும் கருணையும் சொல்றோமே, இதுல ஒரு சிந்தனை என்ன என்று சொன்னால், இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் சுற்றவழியாகவே தெய்வம் இருந்ததல்லவா? அந்த சிவம் சக்தியாக மாறுவதற்கு முன் இருந்த சிவம், அந்த பரம பிதா என்று சொல்லக்கூடிய அந்த சிவம், அங்கு அன்பும் கருணையும் இருந்ததா என்று ஒரு சிந்தனையை செய்து பார்த்தால் இல்லை. அங்கு அன்பு மட்டும்தான் இருந்தது. அப்ப கருணை என்பது எப்ப வந்தது, எப்ப வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை
செய்து பார்த்தால் நீ பஞ்சபூதங்களாக மலர்ந்த வரை அங்கு கருணை என்பதற்கு வேலையே இல்லை. நல்லா பாருங்க, அது அன்பு. அப்ப அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அங்க சிவம், அங்க அன்பான ஒரு நிலை. அப்ப அது என்னது? அந்த அன்பு என்பது துன்பம் கொடுக்காது இருத்தல் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்த சிவம் என்பதில் அன்பு மட்டும்தான் இருந்தது. அப்ப அது என்ன பண்ணது? இப்ப பஞ்சபூதங்களாக வந்த பிறகு இந்த ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினமாக தோன்றியது பாருங்க. அங்கதான் என்ன பண்ணுது? உணர்வு என்பதை அங்க கொடுக்குது. உணர்வு என்பதை இங்கதான் கொடுக்குது. எங்க அழுத்த உணர்வுல இருந்து அப்படியே ஒவ்வொரு உணர்வாக கொடுத்து, இந்த உணர்வுகள் என்பதே எப்ப இந்த உயிர் இனம் என்று வரும்போதுதான். அங்க வரும்போது அங்கு எல்லா உயிர்களுக்கும் என்ன கொடுத்துரு? என்ன மாதிரியான உணர்வுகளை எல்லாம் கொடுத்து இருப்பாக உணர்வுகளை அனைத்து உயிர்களோடும் இயல்பாக அளப்பரிய அளவில் அந்த இயற்கையை வச்சிருக்கு. அப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். எது? இன்பம், அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருப்போம். இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இயல்பாக அளப்பரிய அளவில் இருக்கிறது என்று சொல்லி இதெல்லாம் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த இறைநிலை இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்திலும் ஓரறிவு தாவரமாக இருந்தாலும் சரி, ஆறறிவு மனிதன் வரைக்கும் துன்பம் என்று ஒன்றை கொடுக்கவே இல்லை. நம்ம அடிக்கடி பேசிடுவோம். துன்பம் என்று ஒன்று இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தில் இயற்கையால் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். ஏன் கொடுக்கல அப்படின்னா, இறைவன் அன்பானவன், அவன் என்ன பண்றான்? துன்பத்தை கொடுக்க மாட்டான். அப்ப அங்க துன்பம் இங்கு கொடுக்கப்படவே இல்லை. இறைவன் அன்பானவன். அதுக்கப்புறம் இந்த உயிரினம்னு வரும்போது அங்க என்ன ஆகுது? தேவைகள் 3ங்கிறது அங்க உருவாகுது. தேவைகள் 3. இந்த தேவைகள் 3 என்பது இயற்கை துன்பம் என்று நம்ம சொல்றோம். அந்த இயற்கை துன்பம் என்று சொல்றோம். இப்போ அந்த இயற்கை துன்பம் என்பதை போக்க வேண்டும் அல்லவா? அதற்கு வேண்டிய எல்லா வளங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் அது ஏற்பாடு செய்துவிட்ட பிறகுதான் ஒவ்வொரு உயிரினமாக மலர்கிறது. அப்ப முதல்ல தாவரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற உயிரினங்கள் வந்தது. இப்போ இப்ப ஆறறிவு ஐயறிவு ஜீவன்னே வச்சுக்கோமே, விலங்கினங்கள்னு வச்சுக்குவோம். இந்த தாவரங்களெல்லாம் இல்லாம இந்த ஜீவன் மட்டும் இருந்துச்சுன்னா வாழ முடியுமா? முடியாது. அப்ப அந்த இயற்கை துன்பம் என்பதை போக்குவதற்கு வேண்டிய அத்தனை இயற்கை வளங்களையும் ஒவ்வொன்றா கரெக்டா கொடுத்துருச்சு பாருங்க. அப்ப இந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மனிதன் கொடுத்துரு. இன்னைக்கு மனிதன் நான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? இப்ப இறைவன் ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுங்க, நீ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிறங்கிற, நீ தான் பெரிய ஏஐ வரைக்கும் கண்டுபிடிச்ச பெரிய விஞ்ஞானி, என்னுடைய அறிவின் அதாவது கல்வி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றியே, ரைட்டு. இப்ப மனிதர்களே, நீங்கள் மட்டும் நன்றாக சொகுசாக வாழ்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து மனிதன் டோட்டலா என்ன அழிந்து விடுவான். அப்ப இவையெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்ப இது இயற்கை எப்படி கொடுத்திருக்கிறது? அங்கதான் கருணைங்கிறதே வருது. அப்ப கருணைங்கிறது எப்ப வந்துச்சு? உயிரினம் என்று தோன்ற பிறகுதான் கருணை என்பதே தோன்றுகிறது. அப்ப அதற்கு முன்னாடி வரைக்கும் அன்பு மட்டுமே. அப்ப கருணைங்கிறதே பின்னாடிதான் வருது. அதே மாதிரி இன்னொரு சிந்தனையும் தோன்றியது. என்ன சிந்தனைன்னா, நம்ம பிரம்மஞான பாடல்ல இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு நம்ம பாடல் படிக்கிறோம். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இப்ப இதுல 2 கேரக்டர் வருது பாருங்க. தன்னிருக்கம், சூழ்ந்தழுத்தம் அப்படின்னு 2 கேரக்டர் வருது பாருங்க. இதுல இப்ப என்ன எனக்கு சிந்தனை தோன்றியது என்றால், இப்போ சுத்தவெளியாக இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ணல? சுழல் ஆரம்பிக்கல, இயக்கமாக என்ன ஆரம்பிக்கல. இறைவன் இறைவனாகவே இருக்கும் பொழுது
இந்த ரெண்டுமே இருந்துச்சா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அங்க தன்னிறக்கம் மட்டுமே இருந்தது, தன்னிறக்கம் மட்டும்தான் இருந்தது. சூழ்ந்தழுத்தம் என்பது இல்லை. நீங்க சூழ்ந்தழுத்தம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும் இல்லையா? இப்ப வெறும் சுத்தவெளின்னு சொன்னா அங்க எல்லையற்றது. அப்ப அங்க எப்படி சூழ்ந்தழுத்தம்ங்கிறது அங்க இல்லை. எப்ப இயக்கமாக வந்ததோ, எப்ப சுழல் அலை என்று தோன்றியதோ, அப்பதான் அங்க என்ன சூழ்ந்தழுத்தம்ங்கிறதே வருது. அப்ப இன்னைக்கு இந்த பிரபஞ்ச இயக்க பிரபஞ்சத்துல சூழ்ந்தழுத்தம் இருக்குது, ஒவ்வொரு அணுவிலையும் சூழ்ந்தழுத்தம் இருக்குது. அப்ப பாருங்க, இந்த சக்தியாக மாறிய பிறகுதான் சூழ்ந்தழுத்தம் என்பது வருகிறது. உயிரினமாக மாறிய பிறகுதான் கருணை என்பது மலர்கிறது என்பது இந்த கடந்த ஒரு 10-15 நாட்களாக தோன்றிய ஒரு புதிய சிந்தனையாக இருக்கிறது. சரி, இப்போ இதுக்கு மேல இப்ப இந்த தலைப்பின் கீழே, அதாவது சஞ்சீத கர்மத்தை போக்கும் ரகசியம் என்பதில் இன்னொரு புதிய ரகசியத்தை இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். நம்ம புத்தகம் எழுதும்போது அது அங்கே அது வரலன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ பாருங்க, சஞ்சீத கர்மம்னு சொல்றோம். இப்போ ஒரு குழந்தைக்கு சஞ்சீத கர்மம் அது எங்கிருந்து வந்தது? அவங்க அப்பா அம்மாட்டிருந்து வந்தது. இப்போ இந்த குழந்தை புண்ணியம் செய்து 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 சஞ்சீத கர்மத்தை அழிக்கணும், ரைட்? இப்போ இது இந்த குழந்தைக்கு கொடுத்தவங்க யாரு? அப்பா அம்மா. அவங்களுக்கு கொடுத்தது யாரு? அவங்க அப்பா அம்மா. இப்போ பாருங்க, இப்போ அப்பாவும் அம்மாவும் தான் கொடுத்தது சஞ்சீத கர்மம், இதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இதை எதுக்கு நம்ம பேசுறோம்னா, நாமெல்லாம் இப்ப நம்ம குழந்தைகளை பெற்றுட்டோம், அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், நம்மளுடைய சஞ்சீத கர்மத்தை அது சுமந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டு இப்போ அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் இப்ப என்ன ஆகும்? அந்த அவர்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீத கர்மத்தை அழிக்கும் இல்லையா? சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மம் எதுனாலும் சரி அழிக்கும் இல்லையா? அழிக்கும். இப்போ அங்க அழியும் போது அங்கு எது ஒரிஜினல் அங்கு அழியுது, அதனுடைய ஜெராக்ஸ் தான் எங்க இருக்கு? குழந்தைகிட்ட சஞ்சீத கர்மமா இருக்கு. ஒரு குழந்தையிடம், ஒரு மனிதனிடம் அந்த சஞ்சீத கர்மம் எப்பொழுது முழுமையான சஞ்சீத கர்மமாக மாறுகிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் காலத்துக்கு பின்னாடி தான் இந்த சஞ்சீத கர்மம் ஒரிஜினலா மாறுது. அது வரைக்கும் அது ஜெராக்ஸா தான் இருக்குது. பெற்றோர்கள் இருக்கும் வரை ஜெராக்ஸா தான் இருக்குது. அப்ப இந்த பெற்றோர்கள் அவர்களுடைய கர்மயத்தில் ஒரிஜினல்ல அதை அழிக்கும் பொழுது அதே சனம் இந்த ஜெராக்ஸ்லையும் அழிஞ்சிருது. அப்ப நமது சஞ்சீத கர்மத்தை அழிப்பதற்குரிய தகுதி, அந்த ரகசியம் யாரிடம் இருக்கிறது? பெற்றோர்களிடம் இருக்கிறது. தாத்தா பாட்டி இருக்கிறா? தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவர்களிடமும் இருக்கிறது. இது ஒரு பெரிய ரகசியம். இது ஏன் இப்ப நம்ம இது தெரிய வேண்டியிருக்குன்னா, இப்ப எல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு 6 வயசு குழந்தை ரொம்ப பெரிய நோயால் பாதிக்கப்பட்டு இருக்குது, அதுக்கு போய் ஹெவியா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தீர்க்க முடியாத நோயெல்லாம் வந்துடுது, கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அந்த எந்த அடிப்படையில் வருது? சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் தானே அந்த நோய் அதுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த குழந்தை 7 வயசுல அது என்னத்தை போய் புண்ணியம் பண்றது? புண்ணியம் பண்ற அளவுக்கு இன்னும் அது வரலையே, வயசு வரலையே. இப்ப அந்த சஞ்சீத கர்மத்தை யார் கழிப்பதற்கு அங்க தகுதி பெற்றவர் என்று சொன்னால் அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி. அப்ப ஒரு ஒரு மனிதன், ஒரு குழந்தையிடம் இருக்கக்கூடிய சஞ்சீத கர்ம வினையை அழிக்கக்கூடிய தகுதி அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கும், அப்பாவினுடைய அப்பா அம்மாவுக்கும், அம்மாவனுடைய அப்பா அம்மாவுக்கும். அப்ப அந்த தாத்தா பாட்டி 4 பேர், அப்பா 2 பேர், மொத்தம் 6 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 6 பேரும் செய்யக்கூடிய புண்ணியம் என்பது இந்த குழந்தையினுடைய சஞ்சீத கர்மத்தை அளிக்கும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு இப்ப இன்னைக்கு பெரிய நோயாக இருக்கிறது என்று சொன்னால், அவங்க பெற்றோர்களில் 6 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்கள் புண்ணியம் செய்து 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 கொண்டே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா இந்த குழந்தையினுடைய அந்த நோய்
முற்றிலுமாக குணப்படுத்தப்படும் என்பது நமக்கு இந்த இந்த ரகசியம் இன்று தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அப்ப இந்த இடம் ஒரு பெரிய ரகசியம். அப்ப இன்னைக்கு நமது பெற்றோர்கள்லாம் இப்ப இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாமெல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். நமது குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கிறோம். சில பேர் பேரம்பேத்தி கூட எடுத்துட்டோம். இப்ப நம்ம பையன் மூலமாக பேரன் வரைக்கும் நாங்கள் அந்த சஞ்சீத கர்மம் போயிருக்கிறது. நான் கொடுத்த அந்த சஞ்சீத கர்மம் அங்கு அதை தாங்கிக் கொண்டு அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது என்னால் முடிந்த அளவுக்கு நான் புண்ணியத்தை செய்து 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 அங்கே அதை அழிக்க வேண்டும் என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பேரன் வரைக்கும் பணத்தை சேர்த்து சேர்த்து, கர்மவினையை சேர்த்து 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 சேர்த்து, இன்னும் கொஞ்சம் சேர்த்து, பையனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேரனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொருளை சேர்த்து கொடுத்து கர்மவினையை கூட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். ஆனால் நாம் கர்மவினையை கழிக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. இது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. இந்த ரகசியத்தையும் இன்று நாம் வெளிப்படுத்துகிறோம். இதுவும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதையும் சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தனை செய்து நமது கர்மவினை இப்பொழுது அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், பேரக்குழந்தைகள் அவர்களிடம்தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது அந்த புண்ணிய செயல்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த கருணையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள் தான் சந்ததி வரை இருக்கக்கூடிய கர்மவினையையும் அளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்ற ஒரு பெரிய ரகசியத்தை இன்று உணர்ந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று கூறி இன்று இந்த தத்துவத்தை அழகாக வெளிப்படுத்திய சாந்தி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியில் கர்மவினை கழியும் ரகசியம் என்ற தலைப்புல அம்மா அருள்நிதி சாந்தி அம்மா அவர்கள் மிக சிறப்பான உரை கொடுத்தாங்க. புத்தகத்துல இருந்த ஐயாவோட கருத்துக்களை முழுமையா நம்மளுக்கு எல்லாத்தையுமே அம்மா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க. அந்த 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் விளக்குனாங்க. சிறப்பா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களையும் அதற்கு ஐயா சிறப்பான விளக்கம் கொடுத்தாரு. ஐயா இன்னைக்கு நான் புதுசா ஒரு விளக்கம் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அத இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்காங்க. அம்மா அவர்களையும் ஐயா அவர்களையும் அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். அருள்நிதி சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று ஐயாவுக்கு வேற வேலை இருப்பதால் இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லைங்க. ஐயா சொன்னது அம்மா சொன்னதுல இருந்து ஒரு சின்ன விரிவா ஒரு விளக்கம் மட்டும் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அம்மா இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த ரகசியம்ன்றதுக்கு மந்தளமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புது விளக்கமா சொன்னாங்க. நம்மளுடைய கருமயத்துலதான் அது எல்லாமே இருக்கு. அதுதான் ரகசியம். அந்த கர்மவினை சேர்ந்து இருக்கு, அதுதான் ரகசியம் சொல்லி அம்மா தூங்கி நிறைய சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு ஃபுல்லா அன்பும் கருணையும் பத்தி நிறைய சொன்னாங்க. அன்பு இருப்பா இருக்கிறது, கருணை செயலா இருக்கிறது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு, திருமூலர் சொன்னதை சொன்னாங்க. அது இன்றைய அம்மா இந்த வர்மாவும் இந்த அக்குபஞ்சர் இதெல்லாம் அவங்களுடைய மனதை இயல்புக்கு கொண்டு அதனால செயல் மாற்றம் ஏற்பட்டு அவங்க செயல்கள் செய்யும் போது அவங்களுடைய கர்ம வினை கழியும்னு அம்மா சொன்னாங்க. ஐயா அதுல கூடுதலா இதுல இந்த ஹோமியோபதி மருத்துவமும் சேர்ந்து சொன்னாங்க. அதுவும் இந்த கர்ம வினையை நம்ம கழியறதுக்கு அதுவும் அந்த அவர்களுடைய செயல் மாற்றத்தால இந்த மனதிலோட செயல் இயல்புக்கு கொண்டு வர்றதுனால இந்த செயல் மாற்றம் வர்றதுனால கர்ம வினை கழியும் ஐயா அந்த மருத்துவத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஆனா அம்மா இன்னைக்கு நிறைய விளக்கம் சொன்னாங்க. ஆனா நேரம் கருதி நான் விரிவா முடிச்சுக்கிறேங்க. மனம் இயல்புல இருக்கும் போதுதான் அவன் மனிதன். மனம் இதமாக இருந்தால் அவன் மனிதன். நம்ம சுவாமிஜியோட இந்த துரியாதீதம் செய்து அதுதான் அந்த நிலை நம்ம துரியாதீதம் செய்து நம்ம அன்பு கருணையா நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப நம்மளுடைய செயல்கள் வந்து எப்பவுமே நல்ல செயல்களாக இருக்கும், துன்பம் போக்கும் செயல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இரண்டொழுக்க பண்பாட பத்தி அம்மா சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம சுவாமிஜி அந்த இரண்டொழுக்க பண்பாட குடுத்திருக்காரு. அதுல அன்பும் கருணையும் தான் அந்த இதுன்னு சொல்லி சொன்னாங்க. முதல் பண்பாடு அன்பு, 2வது பண்பாடு கருணை அப்படின்றது சொல்லி அம்மா சொன்னாங்க. நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள வந்து நம்ம மாற்றம் அதான் ஐயா அடிக்கடி நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கிறது இந்த செயல் மாற்றம், செயல் மாற்றம், செயல் மாற்றம். அப்பதான் இந்த கர்மவினை கழியும். அந்த இதுவ அம்மாவும் சொல்லி சொன்னாங்க. ச அதுக்கு ஐயா வந்து அடுத்த சிறப்பாக விளக்கம் குடுத்தாங்க. ஆ நம்ம வந்து நம்ம இந்த கர்மவினை போகும் ரகசியம் வந்து இந்த மக்கள் வந்து அறியாம இந்த வாழ்க்கை வாழ்றாங்க. இது எதனாலதான் இது வந்து அதனாலதான் இது வந்து அறியாமை. அதனாலதான் நான் இதுக்கு ரகசியம்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அந்த தலைப்பு வச்ச காரணமே அதனாலதான் கர்மவினை கழியும் ரகசியம் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம நம்ம சித்தர்களும் அதனாலதான் வினைப்பதிவே தேகம் கண்டார்ன்னு சொல்லி சொன்னாங்க. அஹ் அப்புறம் ஐயா வந்து இந்த கர்மவினை கழியறதுக்கு வந்து முக்கியமா இன்னைக்கு ஒரு இது விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு கர்மவினை யாரால வருது? இந்த தாய் தந்தையராலும், இந்த இந்த அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அப்பா அம்மா இவர்களோட இந்த 6 பேருனாலதான் இந்த குழந்தைக்கு கர்மவினை ஏற்படுது. அதனால அந்த கர்ம வினைய கழிக்கணும்னா, முதல்ல பெற்றோர்கள் அவங்க புண்ணிய செயல செய்து அவர்களுடைய கருமயத்துல கழிக்கும்போது, அந்த குழந்தைன்றது அவர்களுடைய ஜெராக்ஸ் காப்பி தான். அப்ப அவர்களுக்கும் அந்த கர்ம வினை கழியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர்கள் அதாவது நம்ம வந்து பெற்றோர்களும், பாட்டி தாத்தா அவர்களும் குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கணும்னு தேவையில்ல. ஆனா நம்மளுடைய நல்ல செயல்கள் செய்து, அவர்களுக்கு புண்ணியம் செய்து, அவர்களுடைய கர்மவினையை கழிக்கிறது இதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயா சிறப்பா நிறைவு செய்தாங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அஹ் வாழ்க சில வளமுடன்மா. சொல்லுங்க. ஐயா அந்த 3வது கூறிய அந்த ரகசியம் வந்து ஏற்கனவே ம், எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதா. அது கூட ம், திளைக்கும் வினைக்கடல் தீர்வொரு தோணின்ட்டு அந்த திருமூலரோட கவியோட சேர்த்து ம், சொல்லுவாரு. இந்த ம், புத்தகத்துல நம்ம அந்த பதியில அதுதான் அதுக்காக அதை ம், நினைவூட்டுவதற்காக ம், அதை சொன்னாரு. இது ஐயா ம், சரி. எப்பவுமே சொல்லிட்டு இருக்க அந்த ரகசியம் தான் அது. ஆமாமா. ஆமாமா. பாயிண்ட் தான். சிறப்பு. கரெக்ட் தான். ஆனா அது ஐயா சொன்னதுல இருந்து அது அனுபவமா நாங்க இப்ப அது செய்யும் போது அது மாற்றம் வருதுன்றத இப்ப எல்லாருமே நாங்க உணர்றோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஐயா சொல்றதுல இருந்து செய்ய செய்ய இந்த குழந்தைங்களோட உடல்நிலையில நல்ல மாற்றம் வருது. அது அதனால ஐயாவுக்கு கண்டிப்பா நன்றிகள். ஐயா கண்டிப்பா. நன்றி. சிறப்பு.